அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு. உழவர் திருநாளான இன்னைக்கு ஒரு பக்கம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுக சார்பாக பெண்களுக்கு இனிப்பான செய்தி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அப்டேட்டை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மூணாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த நாள். ஸோ ஓபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பாரா, அல்லது கூட்டணியா, இல்லை தாவேகா பக்கம் இணைவாரா, இல்லை என்டிஏ கூட்டணிக்கு போவாரா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் அதை நோக்கி எல்லாம் பார்த்துருக்க சமயத்தில் அதிமுக சார்பாக அவங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் யாருமே எதிர்பார்க்காத சூழ்நிலையில் தேர்தல் வாக்குறுதிகள் 5 அறிவிச்சிருக்காங்க. அந்த 5 தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, அதோட முழு விவரம் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக அவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் நலன் மற்றும் குலவிளக்கு திட்டமாக அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும், அதாவது சர்க்கரை மற்றும் அரிசி 2 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மந்த்தும் மாதம் 2000 கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி திமுக அரசு கொடுத்துட்ருக்கு. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாதம் 2000 கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் குடும்ப தலைவியோட பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணத்திட்டம். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகளிர் விடியல் பயணத்திட்டம் அப்படின்னு சொல்லி பிங்க் நிறத்தில் பெண்களுக்கு மட்டும் நகர பேருந்தில் ஃப்ரீயாக போகலாம். இவங்க வந்து நாங்கள் ஆண்களுக்கு தரோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கு இலவசமாக பேருந்து தரோம் அப்படின்னு சொல்லி நகர பேருந்துகளை மட்டும் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுற மாதிரி திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ உள்ள பெண்களுக்கு அந்த திட்டம் வந்து அதுவும் ஆன்கோயிங்காக கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இவங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருப்பாளர்களும் நகர பேருந்துகளில், அரசு பேருந்துகளில் ஃப்ரீயாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அனைவருக்குமான வீடு. இந்த மூணாவது ஒன்றும் நான் சொல்கிறேன், மூணாவது ஒன்று 5வது ஒன்றும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொன்னது அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அம்மா இல்லம் திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்னா கிராமப்புறத்தில் யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட்டே இடம் தேர்வு செஞ்சு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நகரத்திலையுமே வீடு இல்லாதவர்களுக்கு கவர்மெண்ட்டே இடம் தேர்வு செஞ்சு அப்பார்ட்மெண்ட்டாக கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அவங்களுக்கும் கவர்மெண்ட்டே இடம் வாங்கி அவங்களுக்கு வீடு கட்டித்தர போகிறோம், கான்கிரீட் வீடு கட்டித்தர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. நாலாவது பார்த்திங்கன்னா 100 நாள் வேலை திட்டம். இப்போ வந்து 100 நாள் வேலை திட்டம் போயிட்டுருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அதிமுக பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 125 நாள் இல்லை 150 நாளாக உயர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். 5 லட்சம் மகளிரை தேர்வு பண்ணி அவங்களுக்கு ரூபாய் 25,000 மானியத்தோட அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். நீங்கள் ஸ்கூட்டி ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே 3, 5 ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன்னா, தாவேகா சார்பில் என்ன வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்கன்னா அனைவருக்கும் வீடு, அப்புறம் மோட்டார் பைக் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை கொஞ்சம் ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த அறிவிப்புகள் மூலம் ஒரு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 5 அறிவிப்பு வந்திருக்கு. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா வீடு வந்திருக்கு, அப்புறம் அந்த மகளிருக்கான ஸ்கூட்டர், அதாவது இருசக்கர வாகனம் வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் ஃபஸ்ட்டாக மெயினாக 2000 தரப்புறம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 திட்டத்தையும் பீட் பண்ணுற மாதிரி, ஒரு ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் மற்ற கட்சிகள் திமுகவாக இருக்கட்டும் தாவேகாவாக இருக்கட்டும் அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு பக்கம் கேட்டிருந்தாங்க செய்தியாளர்கள் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க, ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடன் சூழ்நிலை அதிகமாக இருக்குது, உங்களால் இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நிர்வாகம் சரியிருந்தால் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு. இது எந்தளவு பாசிபிள் அப்படின்னு தெரியல. ஒரு சில இலவசத்தை நோக்கி மறுபடியும் போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த 5 திட்டங்கள் பற்றின கருத்தை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ப்ரமோஷன்லாம் பண்ணலை. இந்த மாதிரி அறிவிப்பு வந்திருக்கு, கொஞ்சம் அதிகம் பேசப்படுது, அதான் நாங்களும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு போட்டோம். இதில் என்ன ஒரு பெரிய பலம்னா அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது. ஸோ இவங்க மேலே இருக்க கவர்மெண்ட்டை கொஞ்சம் இணக்கமாக இருக்காங்க. ஒருவேளை இவங்க ஆட்சிக்கு வந்தால் பணம் தட்டுப்பாடு இருந்தாலுமே, கடன் சுமை இருந்தாலுமே இந்த திட்டங்கள் நிறைவேற்ற அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.